வெல்கம் டு அவர் சேனல். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். சிலதுக்கு வந்து நம்ம கொடுக்கல, தேவையான அளவு ப்ளஸ் அது வந்து நாங்கள் வீடியோவில் சேர்த்து சொல்லிக்கிறோம். எல்லாம் க்யூப் ஷேப்பில் எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம். கறிவேப்பிலை, கொத்தமல்லியாக எடுத்து வச்சிட்டோம். சாரி ஃபார் த டிலே. இதை வந்து நாங்கள் முன்னாடியே பாதியிலேருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணனால இதை வந்து பண்ணிட்டோம். அளவு மட்டும் முன்னாடியே நாங்கள் போட்டுட்டாச்சு, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலையை போட்டு பட்டை, கிராம்பு, ஸ்டாரு போட்டு 10 பச்சை மிளகாய் போட்டு ஆனியன் போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இப்போ அது வந்து முன்னாடியே எடுத்துட்டாச்சு, அதனால் அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் நாங்கள் வாயில் சொல்லியாச்சு. இப்போ வந்து நல்லா வதக்குன்னு வதக்குறோம். நம்ம பட்டை போட்டு வதக்கி பச்சை மிளகாய் போடுறப்ப கொஞ்சோண்டு கடல் பாசி மட்டும் கொஞ்சோண்டு போடுறோம். போட்டு அது கூடயே வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு எதாவது மெஷர்மெண்ட்டு புரியலையோ இல்லை எதான்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் சொல்லுவோம். இப்போ இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அளவு சொல்லியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதை இது கூடயே வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இஞ்சி வந்து 75 கிராமு, பூண்டும் 75 கிராமு போட்டு அது கூடயே வதக்குங்க. சப்போஸ் எதாவது மெஷர்மெண்ட் சொல்ல மறந்துட்டால் இன்க்ரீடியன்ட்ஸில் செக் பண்ணிக்கோங்க. அது கூடயே நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ வதங்குறோமோ அந்த அளவுக்கு தான் அதோட பச்சை ஸ்மெல் போயிடும். ஸோ நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. பார்த்தாவே தெரியும், நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு வெங்காயம். இது கூட தக்காளி போட்டு அது கூட சேர்த்து வதக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆனியன் அதுவும் தக்காளியும் ஒன்றா சேர்ந்து எண்ணெய் கூட நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, எண்ணெய் அதெல்லாம் ஃப்ளேவராக நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். வெங்காயம் வதங்கின அளவுக்கு தக்காளி வதங்க தேவையில்ல, ஓரளவுக்கு வதக்கினா போதும். நல்லா வதக்கிட்டு நல்லா அது சுருங்கி அதை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு நல்லா வதங்கிருச்சுன்ட்டு. இப்போ அது கூடயே நாம் உருளைக்கிழங்கும் பீன்ஸும் அரிஞ்சு வச்சுக்கத்தையும் அதுக்குள்ளேயே போட்டு கேரட்டும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா வதக்க போகிறோம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே 1/4 கிலோ போட்டு வதக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அது கூடயே வதக்கி பட்டாணியையும் கறிவேப்பிலையும் அந்த காய்கறி நம்ம வச்சுருக்கிறதுலே அதுக்குள்ளேயே போடுங்க. போட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அது கூடயே நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. எல்லா இதுலேயும் எல்லா காயும் அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த ஆயில்குள்ளேயே எல்லாம் மிக்ஸ் ஆகணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வந்து அடி பிடிச்சிரும், அதனால் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ அது கூட நம்ம மசாலா ஐட்டம்ஸாக ஆட் பண்ணலாம். தனியா மசாலா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அதில் போடுங்க. அது கூடயே நாம் வந்து இப்போ வந்து அடுத்த மசாலா ஆட் பண்ண போகிறோம். எதாவது மெஷர்மெண்ட் சொல்லனா செக் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லாததெல்லாம் நாங்கள் லாஸ்ட்டில் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணுறோம். கரம் மசாலா வந்து 25 கிராம் போடுங்க. அது கூடயே இப்போ வந்து எல்லா மசாலாவும் போட்ட மசாலா வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு தடவை. நல்லா எல்லா சைடும் மசாலா வந்து போய் அது கூட சேர்கிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள்.
நல்லா அந்த கரம் மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அது கூடயே பிரியாணி மசாலாவும் சேர்க்குறோம். அது 50 கிராம் போட்டுக்கோங்க. அது ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டாச்சு. 50 கிராம் வருது. ஸோ அது கூடயே நல்லா வதக்குங்க. பிரியாணி மசாலாவுடைய ஸ்மெல் போகவும் நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த எல்லா பக்கமும் மசாலா போய் சேரணும். அது கூட அப்படியே அட்டாச் ஆகணும். அதமாரி வதக்குங்க. இப்போ மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ காய்கறி எடுத்தோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். நாம் 2 கிலோ அரிசி எடுத்தோம். அப்போ அதனால் அதுக்கேற்ற மாதிரி 2 பிடி உப்பு போடுறோம். எல்லாம் 1/4 கிலோ காய்கறி எல்லாம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி 2 பிடி. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அது கூடயே நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அது கூட நாம் அடுத்து ஆட் பண்ண போது இப்போ அந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம அந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஏனம் எடுத்து அதுலேருந்து ஒரு ஏனம் ஃபுல்லாக ஒரு இந்த ஏனத்தில் தான் நம்ம அரிசி எடுத்தோம். ஸோ 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணுன்ற அளவு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஏனத்தில் நம்ம 2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். 3 ஏனம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா போட்டு அந்த தண்ணியிலலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதுலேருந்து 100 கிராம் தயிர் அது கூடயே சேர்த்து லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். உப்பு எதாவது கம்மியாக இருந்ததுன்னா உப்பு, இல்லை மசாலா ஐட்டம் எதாவது கம்மியாக இருந்தால் மசாலா, இது கூடயே சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, உப்பு அதில் எதாவது கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா அதையும் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணதில் லைட்டாக உப்பு இல்லைன்றனால நாங்கள் உப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சில்லி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீன் மேக்கர் 1/2 கிலோ மீன் மேக்கரும் அதுக்குள்ளேயே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீன் மேக்கருக்கு இன்க்ரீடியன்ஸில் அளவு கொடுக்கல, இப்போ கொடுத்துருக்கோம். உப்பும் லைட்டாக சில்லி பவுடர் பத்தலைன்ட்டு திருப்பி போட்டாச்சு நாங்கள். ஏன்னா மீன் மேக்கர் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும். அது லைட்டாக இழுத்துக்கிறோம். அதனால் கொஞ்சம் லைட்டாக மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம்.
இப்போ எல்லாத்தையும் ஒரு கிளறிட்டு காய்கறி அந்த மீன் மேக்கருக்குள்ளே அந்த மசாலா உப்பு வந்து ஏறத்துக்காக கொஞ்சம் நம்ம அதை மூடி வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு அதுக்கப்புறம் அதை திறந்து அது நல்லா கொதித்து வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காய்கறி வெந்துச்சான்னு பாருங்கள். வேவலைன்னா திருப்பியும் லைட்டாக மூடி அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க. லைட்டாக காய்கறி வெந்து நல்லா கொதித்து வரப்போ நம்ம அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறோன்னா அரிசி வந்து 1 கப்பு எவ்வளோ நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலும் அதில் 1 கப் அரிசி போட்டிங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றணும். நாங்கள் வந்து 2 கிலோ அரிசியை வச்சு செய்ய போகிறோம். அரிசி போடுறோம் பாருங்கள். 2 கிலோ அரிசி போடுறோம். அதனால் நாங்கள் 3 கப்பு தண்ணி ஊற்றணும் அந்த ஏனத்தில். அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இது வந்து பாஸ்மதி அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்க்குறோம் நாம். அதுமாதிரி கிளறப்பையும் நம்ம பொறுமையாக தான் கிளறணும். ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும், அப்போ நல்லா இருக்காது. அது முழுசாக இருக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி எடுத்து சேர்த்துக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம அது கூடயே எல்லா அரிசியும் எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம எல்லா அரிசியும் போட்டாச்சு. போட்டு அதை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும். அரிசி உடையாமல் இருக்கணும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பீடாக பண்ணாதீங்க. பொறுமையாக அதை எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணுங்கள். எதாவது கம்மியாக இருந்தால் இப்போயே போட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம மின்ட்டும் அது கூட போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் அதுக்குள்ளே இறங்கிறதுக்காக அது கூட போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி தம் கட்டுங்க. திருப்பி அதை க்ளோஸ் பண்ணி வைங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஒரு 2 மினிட்ஸ் அதை மாதிரி மூடி அப்புறம் வந்து அதை திருப்பி திறந்து ஒரு நல்லா கிளறி விடுங்க. திருப்பி அதை தம் கட்டி வச்சு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதை லைட்டாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பாஸ்மதி அரிசி உடையாமல் இருக்கணும். ஸோ அதை பொறுமையாக சைடாக அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அது ஒரு வெயிட் மாதிரி வச்சு தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கோம் தம் கட்டுறதுக்காக. அதை வச்சு நல்லா ஒரு
10 மினிட்ஸ் வரைக்கும் தம் கட்டி வைங்க. தம் கட்டினதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம லைட்டாக கிளறி விடணும். கிளறி விட்டாச்சுன்னா வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. எல்லா பக்கம் கிளறி விட்டு அதை அப்படியே வச்சு மூடிடலாம். மூடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அதுக்கு மேலே கொத்தமல்லி போட்டு வைக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் செம்மையாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லி அது மேலே போட்டுடலாம். லைட்டாக அப்படியே தூவி விடணும். எல்லா பக்கம் தூவி விட்டு இது வந்து 2 பிடி புதினாவும் சரி கொத்தமல்லியும் சரி 2 பிடி போடணும் மெஷர்மெண்ட்டு. நாங்கள் சொல்லாத மெஷர்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக திருப்பி சொல்கிறோம். ஏன்னா இன்க்ரீடியன்ஸில் வந்து சிலதுக்கு வந்து மெஷர்மெண்ட் தரல. அது என்னென்னு திருப்பியும் நம்ம ரீகால் பண்ணுறோம். திருப்பி அதை தம் கட்டி எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டா பிரியாணி